ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்க நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட் கிடைக்குங்க. முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டான் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. மேலும் தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்கிறதுனால அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம், மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு தேய்பிறை ஏகாதசி தினம்ங்க. இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை மதியம் 1:49 வரை இருக்குதுங்க. அதன் பிறகு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்து 3 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறது. ஸோ 11ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை மதியம் 1:49 பிறகு ஏற்படுதுங்க. இந்த தினம் ராசிதிபதி குருவும் 5 குடையவனும் ஒன்றாக பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு நண்பர்களே. ஸோ 5, 9 குடைய ராசியிலிருந்து குரு பார்வை பெறுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுனால இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்கள் உங்களது திறமைக்கேற்ப மிகப்பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. ஸோ அது உங்களுக்கு நல்ல புகழை ஏற்படுத்தி தரும். நல்ல செல்வாக்கான ஒரு நாளாக நீங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தருங்க. உலகளாவிய அளவில், அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் ஃபேமஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம், அதிர்ஷ்டகரமான சூழல் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் சிறப்பான ஒரு அறிவு கூர்மையோடு செயல்படுவீங்க. புத்திசாலியாக இருப்பீங்க. புத்தி கூர்மையின் காரணமாக சில காரிய தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வெற்றிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. ஸோ தடைகளை வெற்றி படிகளாக மாற்றக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இன்னைக்கு உங்ககிட்ட தாராளமாக இருக்கும். மேலும் அன்பு பாசமும் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பாசம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக சமாளிக்க முடியும். தடைகளை உடைத்து விட முடியும் நண்பர்களே. இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதல் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு வேற லெவலில் பெருகும். இந்த தினம் உங்க பேரண்ட்ஸ் என்ன ஆசைப்படுறாங்களோ உங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. நீங்கள் திட்டமிட்ட ஏற்கனவே சில பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி திட்டமிட்டு மீண்டும் வந்து நீங்கள் ரீபிளான் பண்ணி உங்கள் வேலைகளை செய்வீங்க. அந்த மாதிரி வேலைகளும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றிகள் கிடைக்குங்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஜெயமான ஒரு நாளாகவே அமைதுங்க. இன்றைய தினம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆகாரத்தில் கட்டுப்பாடாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் காரணமாக பல வேலைகளை உங்களுக்கு சிறப்பாக முடிக்க முடியுங்க. எனவே உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களை நீங்களே கவனிச்சுக்கணும் அப்படின்ற உங்கள் ஆசைக்கு குறுக்கால மற்றவங்களுடைய தேவைகள்லாம் வந்து நிற்குங்க. உங்களுக்கான நேரமே ஒதுக்க முடியாமல் போகலாம். மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். உணர்வுபூர்வமாக உணர்ச்சிகரமாக சில இடைஞ்சல்கள் உங்களுக்கு வருங்க. அதை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும். அதுக்கு உண்டான பிளானை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. நீங்கள் என்னென்ன செய்தால் ரிலாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ரிலாக்ஸேஷனை மனசில் வச்சு தான் நீங்கள் காரியங்கள் ஈடுபடணும். ஏன்னா அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக காரியங்களை இன்னும் சிறப்பாக நீங்கள் பெட்டராக முடிக்க முடியுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க. பணம் தொடர்பான பல பிரச்சனைகள் இன்னைக்கு சால்வ் ஆகிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடன் இன்னைக்கு ஒழுக்கத்தை நீங்கள் சிறப்பாக கடைபிடித்தே ஆகணுங்க. ஏன்னா ஒழுக்கம் குறைவு காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களது வாழ்க்கை துணை உங்கள் காதலர் கூட இன்னைக்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் மூலமாக இருக்குங்க. நீங்கள் தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னா சில தகாத செயல்பாடுகளை, கீழ்த்தரமான செயல்பாடுகளை மறந்தும் கூட இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனமோட இருங்க. இன்னைக்கு டீசெண்டாக இருக்க வேண்டியது காதல் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு கிரியேட்டிவிட்டியான ஒரு நாளுங்க. எல்லை இல்லாத கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உற்சாகமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு உங்களுடைய அந்த இயல்பான கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு நல்ல உறுதுணையாக அமைங்க. இந்த தினம்
வீட்டு பொருட்களை நீங்கள் முறையாக பயன்படுத்துறது வாழ்க்கையில மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல ஒரு ஒழுக்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருங்க. உங்க குழந்தைகளுக்கும் அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஸோ எந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நீங்க கரெக்டாக யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியங்க நண்பர்களே. உங்க குழந்தைகளுக்கும் அதை பத்தி நீங்க கற்றுத் தரலாம். இன்றைய தினம் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் நீங்களாவே உங்க உடலை கெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். பேச்சு திறமையின் மூலமாக நல்ல பேர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்துல பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய நல்ல இன்கிரிமெண்ட் குறித்த நல்ல நியூஸ் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சின்ன சின்ன சண்டைகளால் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் இப்பொழுது விரும்பி வந்து சேரக்கூடிய பிரிந்தவர்கள் கூடக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. ஏதாவது சொத்து பிரிக்கணும் அப்படின்னா பாகப்பிரிவினைகள் இன்னைக்கு செய்யறதுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையதுனால பாகப்பிரிவினைகளை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். சாதகமான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க. இந்த தினம் சொந்த பந்தங்கள் சில பேர் உங்களுடைய கவனத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இந்த தினத்துல நீங்க இருக்குங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல அன்பு பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. ஸோ பாசமான ஒரு நாள், நல்ல புகழ் கிடைக்கும், பெரிய பதவிகள் கிடைக்கும், அற்புதமான ஒரு நாளாக நீங்க அமைவீங்க. ஆனா உங்க காதல் வாழ்க்கையிலும் உங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் நீங்க டீசென்ட்டாக நடந்து கொள்ள வேண்டும். பொய் கூறக்கூடாது. ஒழுக்கமாக நடந்து கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையுங்க. ஸோ உங்க பர்சனல் வாழ்க்கையில கொஞ்சம் டீசென்ட்டாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. அற்புதமான ஒரு பயனுள்ள நாளாக நீங்க மாற்றிக்க முடியும். மிகப்பெரிய வெற்றிசாலியாக மாற முடியுங்க. அன்பு வெள்ளத்துல, மகிழ்ச்சி வெள்ளத்துல, பாச வெள்ளத்துல நீங்க திளைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படும். இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினம் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 3 3ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளுன்னு சொல்லலாங்க. இன்றைய தினம் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் காரணமாக பல தடைகளை நீங்கள் கடந்து வெற்றிக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள். போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட சில ஒர்க்கை நீங்கள் கொஞ்சம் பிளான் ரீசேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. பெற்றோர்களுக்கு என்ன ஆசை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பெற்றோருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொண்டு பெற்றோர்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அன்பு பாசம் பெருகக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க. தொழில் ரீதியாக வியாபாரிகளுக்கு நிறைய முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். எல்லா விதமான முயற்சிகளும் அதிகமான வெற்றிகளை பெற்று தருவதாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. ஆயில் மிகுந்த சில ஸ்பைசியான உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ